ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நாளைக்கு சண்டே. இந்த மந்த் பிடிஎஸ் நமக்கு அவ்வளோவா கிடைக்கவே இல்லை. ஸோ காவேரி வீட்டில் ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிச்சு, அப்புறம் கோவில் ஷூட்டில் ஒன்று கிடச்சிச்சு. இன்றைக்கி விஜய் வீட்டில் ஷூட்டிங் போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்து நமக்கு ஷேர் ஆகிருந்த ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணணும்னு எடுத்து வச்சுருந்தேன். பட் ஷேர் பண்ண முடியல. தாத்தா அண்ட் பேரன் இவங்களோட பாண்டிங், ஸோ ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தாத்தா ஸ்க்ரீனில் வந்தாலே அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் விஜய் வீட்டில், இதுக்கு முன்னாடி காவேரி வீட்டில், கோவில். இது தவிர வேறு என்ன ஷூட்டிங் நடந்துச்சு நமக்கு எதுவுமே தெரியல. பட் ஆனால் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது ரெகுலராக. பட் நமக்கு அப்டேட்ஸ் எதுவும் அவ்வளோ பிடிஎஸ் கிடைக்கல. பட் நாளைக்கு சண்டேனாலே ப்ரொமோ தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். இது வரைக்கும் நமக்கு ஒரு கெஸ் இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்கமிங் வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. குமரன் இல்லை, ஸோ குமரன் போகிற மாதிரி காமிக்க போகிறாங்களா, இல்லை வீக்காக ஃபங்க்ஷன் ட்ராக் அந்த மாதிரி எதாவது காமிக்க போகிறாங்களா, என்ன தான் அப்கமிங் ட்ராக் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல. ஒரு பிடிஎஸும் நமக்கு எது அவ்வளோ ப்ராப்பராக கிடைக்காதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யூகிக்கவே முடியல. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் அடுத்த வாரம் என்ன கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லை. ஸோ இல்லை பசுபதி வச்சு மூவ் பண்ண போகிறாங்களா, ஏதோ ஒரு சம்திங் வந்து இருக்குது. பட் என்ன மாதிரி கதைக்களம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். நாளைக்கு ப்ரோமோ வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். பட் ஆனால் ஏதாவது பிடிஎஸ் கிடைச்சா நம்மளே வந்து கெஸ் பண்ணலாம். பட் அதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலை. ஸோ பசு டாடி போனால் மட்டும் நமக்கு நிறைய பிடிஎஸ் கிடைக்கும். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை, அதில் நல்லா கிளியராக தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு எந்த ஒரு கெஸ்ஸுமே இல்லைங்க. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.